அண்ட ஆறு ஒழுங்கு வாழ்க்கை நெறியாளர் சிக்ஸ்டோப்பியன் வாழ்க்கை கோட்பாடுகள் அன்றாட ஞான வழிகாட்டி. அண்ட ஆறு ஒழுங்கு வாழ்க்கை கோட்பாடுகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். வாழ்க்கையின் மிக ஆழமான மாற்றங்கள் அரிதாகவே ஆரவாரத்துடன் வருவதை நீங்கள் எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா? மாறாக அவை அறிவிக்கப்படாமல் வருகின்றன, உங்கள் ஊழையை அமைதியாக வடிவமைக்கும் சிறிய எண்ணங்களாக. இன்று நாம் அண்ட ஆறு ஒழுங்கு வாழ்க்கை நெறியாளர் சிக்ஸ்டோப்பியன் மெய்யியலை தத்துவத்தை விரிவாக பார்க்கப் போகிறோம். மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சிறிய உண்மைகளை ஏற்றுக்கொள்வதன் மூலம் விதிவிலக்காக வாழ்வதற்கான ஒரு நடைமுறை வழிகாட்டி. பல மதிநுட்பமுடையவர்கள் தங்கள் கனவுகளுக்கும் இயல்நிலைகளுக்கும் இடையிலான இடைவெளியால் முடங்கி வாழ்க்கையில் தேங்கி நிற்கிறார்கள். அவர்கள் ஒரு பெரிய மாற்றத்திற்காக காத்திருக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கு ஒரு பெரிய சீரமைப்பு தேவையில்லை. உங்களுக்கு தேவையெல்லாம் கண்ணோட்டத்தில் ஒரு மாற்றம் என்பதை உணரத் தவறுகிறார்கள். நீங்கள் குழப்பங்களை எதிர்கொண்டாலும், தடம் மாறிய திட்டங்களை கையாண்டாலும், அல்லது எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முயன்றாலும், இந்த விளையாட்டுக்கு சில விதிகள் உள்ளன. அவை காலம் கடந்துவிடும் வரை யாரும் உங்களுக்கு சொல்வதில்லை. அண்ட ஆறு ஒழுங்கு வாழ்க்கை நெறியாளராக இருப்பது என்பது முழுமையை பற்றியதல்ல, அது உருவாவதன் அழகை பற்றியது. உங்கள் உண்மையான தன்னியமாக இருப்பதற்கான மனத்துணிவை வளர்த்துக் கொள்வதும் புதிதாக தொடங்குவதில் ஞானத்தை கண்டறிவதுமே இதன் நோக்கம். உங்கள் சிந்தனையை மாற்றுவது முதல் உங்கள் அன்றாட பழக்க வழக்கங்களை செம்மைப்படுத்துவது வரை, நீங்கள் இப்போது எப்படி இருக்கிறீர்கள் என்பதற்கும் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கும் இடையிலான இடைவெளியை இணைக்கும் வாழ்க்கை நெறிகளை வழங்க நாங்கள் இங்கே இருக்கிறோம். நீங்கள் வழி தவறியது போல உணர்ந்தாலோ, மனம் பாரமாக இருந்தாலோ, அல்லது சிறந்த முறையில் செழித்து வாழ ஆயத்தமாக இருந்தாலோ, நீங்கள் சரியான இடத்தில்தான் இருக்கிறீர்கள். சரியான தருணத்திற்காக காத்திருப்பதை நிறுத்திவிட்டு எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய எளிய அன்றாட கொள்கைகளை பயன்படுத்த தொடங்குவோம். உங்கள் சிந்தனையை மாற்றுவதற்கான நேரம் இது. அதன் மூலம் உங்கள் வாழ்க்கையையும் மாற்றுவோம். வாருங்கள், அண்ட ஆறு ஒழுங்கு வாழ்க்கை நெறிகளுக்குள் நுழைவோம். மனித வாழ்வின் பல்வேறு கட்ட பயணத்தை பற்றிய ஆழ்ந்த மெய்யியல் மற்றும் ஆழ்ந்த உணர்வுள்ள ஒரு திரைப்பட காணொலி இது. இது ஒரு உலகளாவிய முழுமையான மனித ஆறு ஒழுங்கு வாழ்க்கை பள்ளியின் தேவையை வலியுறுத்துகிறது. மதுரை தூய மரியன்னை மேல்நிலைப் பள்ளியின் முன்னாள் ஆங்கில மொழி ஆசிரியர் திரு எல் ரெஜிஸ் இந்த காணொலிக்கு உரை எழுதியுள்ளார். திருச்சிராப்பள்ளி தூய வளனார் தன்னாட்சி கல்லூரியின் முன்னாள் ஆங்கிலத்துறை தலைவரும் இணை பேராசிரியருமான முனைவர் சு ஜோசப் அருள் ஜெயராஜ் இந்த காணொலியை இயக்கமூட்டல் செய்துள்ளார். காணொலி 10. அண்ட ஆறு ஒழுங்கு வாழ்வியல். 1. உடலே உன்னதம், அதுவே தெய்வீகம். 2. அண்ட ஆறு ஒழுங்கு வாழ்வியர் நாம் கடவுளோடு செய்யும் பயண வரலாற்று சுருக்கம். 3. நாம் கடவுளோடு ஆவி உடல், மனித உடல், ஆன்ம உடல் என முறையே 60 கோடி ஆண்டு, 120 ஆண்டு, 1000 ஆண்டுகள் பிரபஞ்சத்தில் பயணிக்கிறோம். 4. நாம் கடவுளோடு பயணிப்பது 4 உலகங்கள், முறையே முரான்ஷியா, யுரான்ஷியா, யுரேஷியா, ஆமான்ஷியா உலகங்கள். இவற்றின் படிமானங்கள் நம்மிடம் உள்ளன. 5. நாம் கடவுளோடு பயணம் செய்த 5 பழைய கண்டங்கள், முறையே பாஞ்சையோ, லுமூரியா, காட்டுவானா, லெமூர், ஈஜியன், கிரேக்கம், அட்லாண்டா முதலியன. 6. நாம் கடவுளோடு பயணித்த 6 யுகங்கள், முறையே சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபராயுகம், கலியுகம், வலைதள யுகம், இனி வரும் கடவுளின் நேரடி யுகம். இவற்றின் படிமானங்கள் நம்மிடம் உள்ளன. 7. நாம் கடவுளோடு பயணித்த 10 இனங்கள், முறையே அவதார் இனம், ஏஞ்சல் இனம், ஏரியல் இனம், ஏலியன் இனம், மெல்கிசேதக் ஞானியர் இனம், நெஃப்லிம் இனம், ராட்சசர் இனம், ஆதாமிய இனம், தற்போதைய மனித இனம், இனி வரப்போகும் ஆன்மாக்கள் இனம் முதலியன. 8. இந்த வரலாறு கடவுள், பிரபஞ்சம், நாம் மூவரையும் இணைக்கிறது. இதுவே நாம். இதை உணர்வதே நமக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். நன்றி.